இன்றைக்கி நம்ம ரசகுல்லா பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக. இதுக்கு தேவையானது வந்து பால். இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால், சர்க்கரை, அப்புறம் வாசனைக்காக ஏலக்காய், அவ்வளோதான். இப்போ நம்ம பால் சூடு பண்ண வச்சுக்கலாம். அதுக்குள்ளே வந்து வினிகரை மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 மூடி வினிகர் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது பால், காஞ்ச பாலில் அந்த வெதுவெதுப்பு இருக்கும் போதே அப்படியே லேசாக வெனிகரை விட்டு விட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாலும் தண்ணி தனித்தனியாக பிரிஞ்சு வரும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஃபுல்லாக விட்டுலாம். இப்போ வேகமாக வந்துருச்சு பாருங்கள். தண்ணி வந்து பிரிஞ்சு வந்துருச்சு பால்லேருந்து. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணல. ஸ்டவ் வந்து ஆன்லேயே தான் இருக்குது. பால் வந்து சூடாகிட்டு இருக்கும் போதே தான் இதை பண்ணணும். இப்போ வெனிகர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நம்ம வந்து லெமன் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் வெனிகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. தண்ணி தனியாக, பால் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு வடிகட்டி போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வடிகட்டுறதுக்கு ஒரு துணியும் போட்டுக்கலாம். நம்ம இட்லி துணி மாதிரி ஒரு துணியை எடுத்து போட்டுக்கலாம். அதில் வந்து இது அவ்வளோத்தையும் ஊற்றி வடிகட்டிக்கலாம். வடிகட்டி அந்த தண்ணியை எடுத்து விட்டுட்டு லேசாக ஒரு தடவை வந்து டேப்பை திறந்து அதில் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து திரும்ப விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அலசி எடுத்துட்டு இதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இதை அப்படியே விட்டுருங்க. ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே விட்டுருங்க. அதிலேருந்து நல்லா தண்ணி வடிஞ்சிரும். அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பாகுலாம் ரெடி பண்ண தேவையில்லை. இன்றைக்கி நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். 200 கிராம் சர்க்கரைக்கு நான் வந்து 600 ml தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் பக்குவம். அதாவது நம்ம எவ்வளோ சர்க்கரை எடுத்துருக்கோமோ அதுக்கு 3 பங்கு தண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் வந்து நம்ம இடித்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் இல்லை ரோஸ் எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சர்க்கரை கரைஞ்சி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து அந்த பாலை எடுத்து நம்ம நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். பிசைஞ்சு நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 1/2 hour விட்டு எடுத்திங்கன்னா நல்லா தண்ணி ஃபுல்லாகவே ட்ரைன் ஆகிடும். இதை நல்லா அப்படியே வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுக்கணும். இந்த மாதிரி தான் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 10 minutes, கண்டிப்பாக 10 minutes விட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். 10 minutes கண்டினியூஸாக பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது மாவு பக்குவத்துக்கு வரும். நல்லா ட்ரையாக இருந்த மாதிரி இருக்குல்ல, இது அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது நல்லா பேஸ்ட்டாக நல்லா மைதா மாவு மாதிரி அழகாக உருண்டு வரும். அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து வெடிப்பு இல்லாமல் அழகாக உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ மொத்தமாகவே உருட்டி எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக தான் உருட்டி எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் நீங்கள் உருட்டி எடுத்தால் தான் இது வந்து வெந்து வரும்போது டபுள் சைஸில் வெந்து வரும். எனக்கு வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 25 to 30 பால்ஸ் கிடச்சிருக்கு. இதை அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கொதிச்சிட்ருக்கணும். தண்ணி இப்படி கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் தான் அப்படியே போடணும். தண்ணி சிம்லலாம் இருக்கக்கூடாது. நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ருக்கும் போதே குறைக்கலாம் கூட ஸ்டவ்வை. அப்படி கொதிச்சிட்ருக்கும் போதே அப்படியே வந்து பால்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு மெல்ல மெல்லமாக உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து அப்படியே கொதிச்சு நல்லா ஃபுல்லுலேயே வந்து நான் இப்போ ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணல, சிம்மில் வைக்கல, எதுவுமே பண்ணல. இப்படியே ஃபுல்லாக ஒரு 5 minutes இருக்கட்டும். பாருங்கள், அப்படியே டபுள் சைஸ் ஆகிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 15 to 20 minutes இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 hours கழித்து வந்து பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 hours கழித்து வந்து பார்க்கலாம் பால்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. எல்லா ஜூஸையும் அப்படியே உறிஞ்சிட்டு சூப்பராக வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கும். இதுதான் ரசகுல்லா.
ரசகுல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 2 hours வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். 2 to 3 hours கழித்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து சிரப்லாம் உள்ளே இறங்கி கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. பாருங்கள் பால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. எங்கள் வீட்டிலலாம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எல்லாருமே சேர்ந்து காலி பண்ணிவிடுவாங்க அவ்வளோத்தையும். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ரசகுல்லா ரெடி. இதே மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ